சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வெட்டுப்பட்டு கொடூரமா கஞ்சா கொலையாளிகளை கொல்லப்பட்ட மாதிரி என் பேர் பிரவீன்குமார், டிஎம்கேல மாவட்ட பொறுப்புல இருக்கேன். நான் ஒரு சிலதை ஓப்பனா அந்த பேட்டியில சொல்ல முடியாது. என்னண்டா போலீசார நம்புனா இன்னைக்கு நாங்க இழந்து நிக்கிறோம். கட்சிக்காரங்களுக்காக உயிர் அந்த கட்சியும் எங்களை கைவிட்டுச்சு, நம்புன போலீஸும் கைவிட்டுச்சு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அழகிய கிராமம் சாமியார்பட்டி. இந்த கிராமத்தில் கஞ்சா விற்பனை தரிகட்டு நடக்க அதை தட்டி கேட்ட திமுக பிரமுகர் பிரவீன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அந்த கிராமத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்திற்கு சென்றோம். அங்கு உள்ளவர்களிடம் இது குறித்து விசாரித்த போது மதுரை, தேனி, உசிலம்பட்டியை அடுத்து எங்கள் சிவகங்கை சிட்டிக்குள்ள கஞ்சா விற்பனை படுஜோராக நடந்தது. அது ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் வரத் தொடங்கியது. எங்கள் சாமியார்பட்டி கிராமத்தில் இந்த கஞ்சா விற்பனை ஆட்கள் போலீசில் மாட்டாமல் தப்பிக்க விக்கி மற்றும் சில இளவட்ட பயல்களோடு சகவாசம் வைத்து வெளியூர் பையன்களை கூட்டி வந்து கும்மாளம் போட்டிருக்கின்றனர். ஊர் திருவிழாவில் எப்போதும் இல்லாமல் சந்தேகத்திற்குரிய நபர்கள் திரிய ஆரம்பித்ததால் திமுகவை சேர்ந்த இளைஞர் பிரவீன்குமார் அவர்களை ஒவ்வொரு முறையும் தட்டி கேட்டார். அதுதாங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்றனர் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள். ஒரு நாள் கொலையான பிரவீன் விக்கியை நேரில் சந்தித்து, ஏன்பா விக்கி, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கிற, நம்ம கிராமத்துல இப்பதான் இளைஞர்கள் படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்கள கெடுக்கிற மாதிரி கஞ்சாவை விக்கிறியே, உனக்கே தப்பா படலையா என்று அட்வைஸோடு கொஞ்சம் மிரட்டியும் வைக்க பெரிய மாற்றம் இல்லை. அடுத்தடுத்த மாதங்களில் ஊர் திருவிழாவில் விக்கி மற்றும் அவனை சேர்ந்தவர்களை தேடி வந்த வெளியூர் ஆட்கள் சாமியார்பட்டி கிராமத்தில் கஞ்சா அடித்துவிட்டு ஊர் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராமத்தினர் ஒன்று கூடி அவர்களை அடித்து பிரவீன் தலைமையில் போலீசில் புகார் கொடுத்து ஒப்படைத்தோம். அவர்களோ காவல்துறையை சரிகட்டி தங்கள் பக்கம் ஆட்களை சேர்த்து கொண்டு கஞ்சா விற்பனையை படுஜோராக நடத்தினர். பிரவீன்குமார் ஊர் பெருசுகளை திரட்டி இதற்கு எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். ஊரில் உள்ள அனைவரிடமும் கையெழுத்து வாங்கி போலீசில் 15 முறைகளுக்கு மேல் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து போராட்டம் நடத்தும் அளவுக்கு ஊர் மக்கள் செல்ல இருந்தனர். விக்கியின் தம்பி தனுஷ் ராஜாவிடம் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண், ஏண்டா நீங்க தான் கஞ்சா அடிக்கிறதோட கிராமத்துல நல்லா படிக்கிற பசங்களையும் கஞ்சா கொடுத்து கெடுக்கிறீங்க என்று சொன்னதால் அந்த பெண்ணை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரவீன் தூண்டுதலில்தான் அந்த பெண் வழக்கு பதிவு செய்துள்ளார் என எண்ணிய தனுஷ் ராஜாவின் சகோதரர் விக்கி கோபத்தில் பிரவீனை தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார். உடனே பிரவீனும் அந்த மிரட்டல் ஆடியோவை போலீசில் கொடுத்து அவனது ஆட்களால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது என புகார் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி கிராமத்தில் இருக்கிற அவரது விவசாய நிலத்தில் தனது நண்பர்களுடன் இருந்தபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் திமுக பிரமுகர் பிரவீன்குமாரை விரட்டி கொடூர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. பிரவீன்குமாருடன் இருந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்த நிலையில் பிரவீன்குமாரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். வரும் வழியிலேயே பிரவீன்குமார் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பிரவீன்குமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. அங்கு குவிந்த உறவினர்கள் பிரவீன்குமார் இறப்பிற்கு மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையினரே காரணம் எனவும் பிரவீன்குமாரோடு கிராமத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தச் சொல்லி பலமுறை புகார் கொடுத்தோம். கொலை மிரட்டல் வருகிறது என்றும் புகார் கொடுத்தோம். போலீசார் மெத்தனமாக இருந்ததால் தான் தற்போது ஒரு உயிரை இழந்துள்ளோம் என்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை 3 தனிப்படைகளை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்ததில் சாமியார்பட்டியைச் சேர்ந்த விக்கி, சிவகங்கை காலவாசல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த குரு ஆகிய 3வரையும் கைது செய்தனர். படுகொலை செய்யப்பட்ட பிரவீனின் தாய்மாமன் இளையராஜா நம்மிடம் பேசுகையில், தங்கமான பையனப்பா பிரவீன், சிவகங்கை சிட்டிக்குள்ள கஞ்சா சரளமா விற்கிறாங்களே,
நம்ம பிள்ளைகள் கெட்டு போயிருவாங்க மாமா, கஞ்சா எங்க கிராமத்திற்குள்ளும் வந்தது கண்டு மிகுந்த வேதனையடைந்தான் பிரவீன். இதுவரை போலீசில் 15க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுத்துள்ளோம். எல்லோரும் காவாலி பசங்களா இருக்காங்கடா, கவனமா இருடான்னு சொன்னேன். சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள கொன்னுட்டாங்க என்று கலங்கியபடி சொன்னார். நான் சாமியார்பட்டி, என் மருமை என் பேரு இப்போ இது வெட்டுப்பட்டு கொடூரமாக கஞ்சா கொலையாளிகளில் கொல்லப்பட்ட என் மருமை என் பேர் பிரவீன்குமார். டிஎம்கேல மாவட்ட பொறுப்பில் இருக்கேன், மாவட்ட விளையாட்டு அணியில். அவன் ஊருக்காகவும் அவனோட பொது சேவைகளுக்காகவும் ஊரில் சில பேர் இந்த கோயில் மணியை கொள்ளையடிக்கிறது, உண்டியில் கொள்ளையடிக்கிறது, கடைகளை திருடுறது, வீட்டுகளில் இந்த பிள்ளைங்க போனால் வம்பு வீடேறி குதிக்கிறது, வம்பு பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா சிலம்பு எங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுகளை 4 தடவை நாங்களாவே கேட்டோம், அவங்க அதுக்கு கட்டுப்படலை. அதுக்கப்புறம் 15 தடவை இது வரைக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதோட சிஎஸ்ஆர் காப்பி ஸ்டேஷன்லேயே இருக்குது. அந்த 15 தடவை நாங்கள் போயிட்டு வரும்போது தான் நாங்கள் போயிட்டு ஊருக்கு நாங்கள் வீட்டுக்கு சேர்றதுக்குலாம் நீங்கள் யாரை பார்த்தியா என்ன பார்த்தியா, நீங்கள் பார்த்ததெல்லாம் எங்களுக்கு தெரியுமான்னு அவங்களும் சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் டவுன் ஸ்டேஷனும் தாலுகா ஸ்டேஷனும் எங்கள் கண்ட்ரோலோட நீங்கள் என்னடா போனீங்க எங்களுக்கு அப்போயே அந்த த்ரெட்டிங் கொலை மிரட்டல் அந்த ஆடியோவை அப்படியே ஸ்டேஷனுக்கும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள இவனை இது 3வது தடவை, இந்த 3வது தடவை கொண்டுட்டாங்க, 2 தடவை கொலை முயற்சியில் தப்பிச்சிட்டேன். அந்த 2 தடவை நடக்கும் போதும் அவங்க ஊருக்கு இந்த எங்க சொந்தம் சுருத்து எல்லாரும் தடுக்க போகும்போது அந்த லேடிஸ்களை அநாகரிகமான வார்த்தையில போனை பண்ணி ஓப்பனாவே அவன் நம்பர்ல திட்டுறான். அதையும் ரெக்கார்டு பண்ணி அதையும் ஸ்டேஷனுக்கு கொடுத்தான். இது குறித்து இன்ஸ்பெக்டரிடம் பேசிய போது சம்பந்தப்பட்ட 3 பேரை பிடித்துள்ளோம், மேலும் இதில் வேறு யாரும் ஈடுபட்டார்களா என விசாரணை நடந்து வருகிறது என முடித்துக் கொண்டார். காவல்துறையின் மெத்தனத்தால் ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருப்பது பெருந்துயரம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு கட்டுப்பட்டுத்தான் போனோம். நாங்கள் அநாகரிகமாக எதையும் செய்ய நினைக்கல. செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு எங்கள் உயிர் போயிருக்குமோ நினைக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளுங்கட்சிக்கார அவன் எம்பிட்டுக்கோம். ஆளுங்கட்சிக்காரனுக்கே ஒரு நடக்கிற ஒரு அநியாயத்தை எடுத்து போலீஸுக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் கட்டுப்பட்டு அவங்க முறையில் தான் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவங்க சொல்கிறாங்க இந்த தடவை விடுங்க, உங்களுக்கு வேணாம் பார்த்துக்குறோம், வாபஸ் வாங்கன்னு கூட இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் செஞ்சோம். 15 கம்ப்ளைண்ட்டும் அதில் 7-8 தடவை ஊரோட போய் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் போங்கன்னு 2 தடவை போகிறாங்க. இல்லை என்னண்டா போலீஸாரை நம்புனா இன்னைக்கு நாங்கள் இழந்து நிற்கிறோம், உயிரை இழந்துட்டான். கட்சியில் இருக்கேன், கட்சியில இருக்கேன், கட்சியிலே அவன் நல்லா வளர்ந்து வரவன். ஒவ்வொரு தடவையும் கட்சிட்டையும் அமைச்சர்கிட்டையும் மேலேயும் போனான். அவன் அண்டர் ராஜீவ்காந்தி கீழேயும் இருக்கேன். அண்ணன் தான் உயிரிண்டு வாழ்ந்தேன், அமைச்சர் தான் உயிரிண்டு வாழ்ந்தேன். எல்லாத்தையும் நம்பி போனான். கட்சிக்காரங்களுக்காக உயிராந்த இப்போ கட்சியும் எங்களை கைவிட்டுருச்சு, நம்பின போலீஸும் கைவிட்டுருச்சு. உயிரை நம்பிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு என்ன ஆகாதுன்ற மாதிரி. ஏன்டா எல்லாத்துக்கும் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் எதுவும் பேசவோ கொள்ளவோ தெரியாது. அது ஒரு முன்மாதிரியா எதா இருந்தாலும் கூட்டிட்டு போவேன் கிராமத்துக்கு. அவனுக்குன்னு இது வரைக்கும் எந்த ஒரு வேலைக்குமே போனதில்லை, கிராமம் சம்மந்தப்பட்டே போனேன். அவனையே ஓப்பன் இதுலயே 4-5 தடவை அவனுக்கு கொலை முறையில் விட்டியே கடைசியா கொண்டும் விட்டாங்க. இந்த விஷயத்த ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஷன்ல சொல்லியும் ஒரு ஆக்ஷன் உருப்படியா நடக்கல. உயிரை இழந்ததே மிச்சம். இருந்தாலும் எனக்கு நாளைக்கு நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. உங்க முன்னாடி கொடுக்குறீங்க. இனிமே வாச்சு ஒரு நல்லவே சாகுறேன். ஒவ்வொரு தடவையும் சிவகங்கை மாவட்டத்துல சாகுற முறை நல்லவனா சாகுறேன். கஞ்சா வைக்கிறவனும் கொள்ளை அடிக்கிறவனும் கொலகாரனும் வாழ்ந்துட்டு ஓப்பனா விட்டுட்டு போறேன். இது எங்க மத்த மாவட்டம் எனக்கு மொத்தம் சிவகங்கையில இதே நடக்குது. என்னதான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்பைக்கு வர்றாங்க, ஒடியாறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, போயிடுறாங்க. உயிர் போன பிறகு 2 நாளைக்கு நிக்கிறாங்க. ஆனா 4 நாள் இப்போ வருஷம் கூட எங்க உயிரை இழந்துட்டு நிக்கிறது நாங்க இந்த ஊர்ல வாழவா இல்ல இப்படியே போகவா சாகவா? யாரை நம்பி வர சொல்றிய? போலீஸ் உங்களுக்கு துணை எதுவும் செய்யாதுன்றிய, அதை போலீஸை நம்பிதான் போறான். அப்புறம் உயிரை போன பிறகு இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்றிய? இல்லாட்டினா எங்களை எதையாச்சும் விடுங்க, நீங்களா அடிச்சுக்கிட்டு காட்டுங்களா மாதிரி வாழுங்கடா, அதையாச்சும் பண்ணிட்டு போறான். அது செய்யாதிய, எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க பாக்குற முடியாது. 1 தடவை 2 தடவை கொடுக்கல, 15 தடவை கொடுத்து ஊரோட கொடுத்து இன்னைக்கு உயிரை இழந்துட்டு நிக்கிறான். அவங்க செஞ்சது இது கொலை. இதுக்கு முன்ன கை கால் வெட்டு, திருட்டு, கொலை, கொல்ல அத்தனையும் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் இது சப்போர்ட்டா இருக்கு. நான் ஒரு சிலதை ஓப்பனா அந்த பேட்டியில சொல்ல முடியாது. அவளை நடந்து அதுவும் நாங்கள் எல்லா ரெக்கார்டும் ஆடியோட போலீஸ் ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். டிஎஸ்பி வரைக்கும் போயிருக்கு, மேலே எஸ்பி சார் கொடுத்தா எல்லாமே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு உயிர் தான் போயிருக்கு. இதுக்கப்புறமும் நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி வாழ போகிறோமோ தெரியல. ஊருக்காக வாழ்ந்தவனே போயிட்டேன். இனி அவன் உயிர் போச்சுன்னு ஒருத்தர் வீட்டை விட்டு கூட வெளியில் வருவான். ஆடு மாடு வாக்குறதா? வெட்டினவிய கஞ்சா வைக்கிறான் சார், கொள்ளை அடிக்கிறான் சார். கோயில் மணி, வீட்டு கடை, வீட்டு பொம்பளை பிள்ளைகளை 12வது 10வது படிக்கிற பிள்ளைகளை இது பண்ணி வீடேறி கையை பிடிச்சிருது. இந்த மாதிரி சம்பவங்களை கூட நாங்கள் ஊரோட பிடிச்சி கொண்டு போலீஸில் கொடுத்தோம். அதை எங்களை மோட்டிவாகவே வச்சுக்கிட்டு அப்போ அவன் செஞ்சா நாங்கள் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதை நினைக்கிறாங்க. அதை ஓப்பனாக நாங்கள் ஸ்டேஷன் கொடுத்தோம். இப்பெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்க. கேளுங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, நாங்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால ஒவ்வொரு போலீஸை நம்பித்தான் போனோம். அதை செஞ்சு அத்தனை தப்பையும் கொண்டு போய் போலீஸ் மூலம் இவங்க அதையே அறிவிக்கிறாங்க. அப்ப அதையும் நாங்க போலீஸ் தான் சொல்றோம். சார் இந்த மாதிரி ஊர்ல எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அதையும் கேட்டுல வர்றேன். இன்னைக்கு அண்ணன் கொள்றேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.